ராணுவத்தினர் வசமிருந்த வட்டக்கச்சி விவசாய பயிற்சி நிலையத்திற்குரிய 7 ஏக்கர் காணி விடுவிப்பு. பொருளாதார நெருக்கடியை தேவைக்காக பயன்படுத்தியவர்கள் இன்று அரசின் மீது பொய் பிரச்சாரம். கந்தசாமி பிரபு. இலங்கைக்கு மீண்டும் ஒரு பொருளாதார அதிர்ச்சி. எரிபொருள் விலையில் நேரடி தாக்கம். அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் விடுமுறை. QR குறியீட்டை பதிவு செய்ய முடியாதவர்களுக்கு தீர்வு. அரசாங்கத்தின் அறிவிப்பு வெளியானது. குற்றவாளியாக போகும் சலை. முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள். சக்ரானால் உருவான 300 குண்டுதாரிகள் இலங்கையில். அரிசி விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மெக்சிகோவை போல் இலங்கையிலும் ஆயுத குழு உருவாவதற்கான சாத்தியங்கள் வெளிவந்துள்ள தகவல்கள். அரசின் திறமையின்மையால் மக்கள் மீண்டும் வரிசையில். மொட்டுக்கட்சி கடும் சாடல். பல்கலைக்கழக விரிவுரைகளை இணைய வழியில் நடாத்துமாறு அறிவுறுத்தல். கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய திணைக்களத்தின் மாவட்ட பயிற்சி நிலையத்திற்கு சொந்தமான 7 ஏக்கர் காணி ராணுவத்தினர் வசமிருந்து விடுவிக்கப்பட்டு மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் கருத்து தெரிவிக்கையில், மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசு திணைக்களங்களின் காணிகள் விடுவிக்கும் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் விவசாய பயிற்சி நிலையத்திற்குரிய காணி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எங்களுடைய மாவட்டத்திலே இராணுவத்தினருடைய பாவனையில் இருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகள் மற்றும் அரச திணைக்களங்களுடைய காணிகளை அவர்களிடமே மீள கையளிக்கும் நடவடிக்கையின் கீழ் தொடர்ச்சியாக கடந்த வெள்ளிக்கிழமை கிளிநொச்சி வட்டக்கச்சியில் அமைந்திருக்கின்ற விவசாய பயிற்சி கல்லூரியினுடைய 7 ஏக்கர் அளவிலான காணியானது மாவட்ட விவசாய திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களிலே இந்த பயிற்சி நிலையத்தின் ஊடாக விரிவான பயிற்சிகளையும் மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான செயற்பாடுகளையும் முன்னெடுத்துக் கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது அதனை தமது தேவைக்காக பயன்படுத்திய தரப்பினர் இன்று அரசாங்கத்தின் மீது பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். வளைகுடா நிலைமையினால் ஆசியாவிலேயே அதிக விலையில் எரிபொருள் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் குறைந்த விலையில் கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது அதனை தமது தேவைக்காக பயன்படுத்திய தரப்பினர் இன்று அரசாங்கத்தின் மீது பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். வளைகுடா நிலைமையினால் ஆசியாவிலேயே அதிக விலையில் எரிபொருள் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் மிக குறைந்த விலையில் இலங்கையில் மக்களுக்கு எரிபொருள் வழங்கி வரும் நிலையில் எரிபொருள் பதுக்கல் செயற்பாடுகளை தடுப்பதற்கு QR முறை பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் பதுக்கல் செயற்பாடுகளை தடுக்கும் வகையிலேயே இது கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்றைய தினம் தேசிய நிகழ்வாக நடைபெற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் தேசத்தினை கட்டியெழுப்புகின்ற வளமான கிராமம் சமூக உற்பத்திக்கான மாதிரி கிராமங்களுக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான நிகழ்வு மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் சத்ருகொண்டான் கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட லங்காபுரம் கிராமத்தில் நடைபெற்றது. மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் திருமதி சிவப்பிரியா வில்வரட்டத்தின் ஒழுங்கமைப்பில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் பேபியன் பார்திலட் மற்றும் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள் மண்முனை வடக்கு உதவி பிரதேச செயலாளர் திருமதி சதா சுதாகரன் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது உற்பத்தி கிராமத்திற்கான திட்ட முன்மொழிவுகள் அதிதிகளுக்கு வழங்கப்பட்டதுடன் குறித்த கிராமத்தின் பயனாளிகளுக்கான பழமரக்கன்றுகளும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. கிராமிய உற்பத்திகள் மூலம் கிராமங்களின் தேவைகளை நிவர்த்தி செய்து பொருளாதாரத்திற்கு வழிச்சேர்க்கும் வகையில் தேசத்தினை கட்டியெழுப்புகின்ற வளமான கிராமம் சமூக உற்பத்திக்கான மாதிரி கிராமங்கள் தெரிவு செய்யப்பட்டு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த நிகழ்வின் போது இன்றைய தேசிய நிகழ்வின் நினைவாக வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டதுடன் தேசத்தினை கட்டியெழுப்புகின்ற வளமான கிராமம் பெயர் பலகையும் திரை நீக்கம் செய்யப்பட்டதுடன் பல்வேறு கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் பிரதேச செயலகத்தின் உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், கிராம பொது அமைப்புகள், பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர்.
ஏற்கனவே பொருளாதார அழுத்தங்களையும் மின்சாரம் மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் பலவீனங்களையும் எதிர்கொண்டுள்ள இலங்கைக்கு சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கை மீண்டும் ஒருமுறை பாரிய பொருளாதார மற்றும் எரிசக்தி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமது உத்தியபூர்வ எக்ஸ் தளத்தில் 11 செய்துள்ளவர், தற்போதைய அரசு இந்த நிலைமையை சரியாக கையாள தவறினால் அதன் சுமை ஒட்டுமொத்த மக்கள் மீது சுமத்தப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த பதிவில் பல விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ள நாமல், ஹோமுஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல் மார்க்கங்கள் முடக்கப்படும் அபாயம் உள்ளதால் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரித்து வருகின்றன. இது இலங்கையின் உள்நாட்டு எரிபொருள் விலைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் இலங்கையின் மின்சார உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் இறக்குமதியை பாதிக்கும். இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள அரசு முறையான மற்றும் முன்கூட்டிய திட்டமிடல்களை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நிர்வாக தவறுகள் ஏற்பட்டால் நாடு மீண்டும் ஒரு மனிதாபிமான மற்றும் பொருளாதார அதிர்ச்சியை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். போர் வரும் ராணுவ இலக்குகளை தாண்டி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதைகளை நோக்கி நகர்ந்துள்ளமை கவலைக்குரியது என்றும் இது இலங்கை போன்ற நுகர்வு நாடுகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒரு பேரழிவாக உருவெடுக்கக்கூடும் என்றும் நாமல் ராஜபக்ச எம்பி குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் புதன்கிழமை விடுமுறை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சிறப்பு அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதே நேரத்தில் புதன்கிழமைகளில் கல்வி வகுப்புகளை நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறை சேவைகள், பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை விடுமுறை எனவும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையர் நாயகம் நேற்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் கியூஆர் அமைப்பில் பதிவு செய்வதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். வாகன உரிமை பரிமாற்றங்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் உள்ளிட்டவற்றில் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த சிக்கல் நிலை தொடர்பில் தற்போது தீர்வு காணப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த நிலையில் குறித்த சிக்கல் நிலை தொடர்பில் தற்போது தீர்வு காணப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை அமைப்பிலிருந்து அகற்றுவது தொடர்பான கட்டமைப்பு திருத்தப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி வாகனங்களின் முந்தைய உரிமையாளர்கள் தங்கள் கணக்குகளிலிருந்து இந்த வாகனங்களை இலகுவாக அகற்ற முடியும். முந்தைய உரிமையாளரின் கணக்கிலிருந்து ஒரு வாகனம் அகற்றப்பட்டவுடன் புதிய உரிமையாளரால் சிக்கல்கள் இல்லாமல் அதை பதிவு செய்ய முடியும். கூடுதலாக எரிபொருள் நிலைய ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கான கியூஆர் குறியீடு அமைப்பு குறித்த பயிற்சி திட்டங்கள் தற்போது சுமூகமான செயற்பாடுகளை உறுதி செய்வதற்காக நடந்து வருகின்றன. எரிபொருள் பற்றாக்குறை குறித்து தேவையற்ற பீதியை பரப்பவோ அல்லது அமைப்பு குறித்த தவறான தகவல்களை உருவாக்கவோ வேண்டாம் என்று பிரதி அமைச்சர் வீரரத்ன பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த கியூஆர் திட்டத்தின் பயன்பாட்டை திறம்பட முன்னெடுப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி துவான் சுரேசாலை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் அவர் இலங்கையில் இருக்கவில்லை என குறிப்பிட்ட விடயம் ஆதாரங்களுடன் பொய்யென நிரூபிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, சஹ்ரானை சலை 2018 ஆண்டு சந்தித்ததாக ஆசாத் மௌலானா குறிப்பிட்டதையும் அவர் மறுத்திருந்தார். கடந்த 11/3/2026 நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு விசாரணையில் 35 பக்க பி அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேம ஸ்ரீ பெர்னாண்டோ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நான் 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டதாகவும் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பதவி விலகியதாகவும் குறிப்பிட்டதோடு அக்கால பகுதியில் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு முன் ஒரு மாதம் அல்லது 1.5 மாதங்களுக்கு முன்னர் பிரிகேடியர் சுரேசாலை தன்னை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். அக்கால பகுதியில் ராணுவ தளபதியாக இருந்த மகேஷ் சேனநாயக்க தொலைபேசி அழைப்பொன்றை எடுத்து என்னை சந்திக்க சாலை விரும்புவதாகவும் அதற்கு விருப்பம் தெரிவித்தால் பெருமை கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டதாக என்னிடம் தெரிவித்தார். அதன் பின்னர் அதற்கு தான் விருப்பம் தெரிவித்ததாகவும் வி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சாலை 2018 டிசம்பர் 10 முதல் 2019 ஜனவரி 3ஆம் தேதி வரை தான் இலங்கையில் இருந்ததாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணையில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் அமைச்சரும் பிவித்திரிகல உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கமன்பில நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி ஒரு தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது எதிர்வரும் 31ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை முழு நாட்டிற்கும் அறிவிக்கப் போவதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இதற்கு முன்பதாகவும் ஒரு ஊடக சந்திப்பில் உதய கமன்பில ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அறிவிக்கப் போவதாக கூறியிருந்தார். இதேபோல் மீண்டும் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் போலீஸ் அதிகாரிகளுடன் தொடர்பு பட்ட உயர் அதிகாரி ஒருவர் இதில் நேரடியாக தொடர்பு பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது இலங்கையில் ஜகரானிடம் ஆயுத பயிற்சிகளை பெற்றுக்கொண்ட 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நாட்டில் இருப்பதாகவும் இது எதிர்காலத்தில் மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என உதய கமன்பில இதன்போது தெரிவித்துள்ளார். அரிசியின் விலை அதிகரிக்கப்படாது எனவும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்திடம் 3 மாதங்களுக்கு தேவையான அளவு அரிசி கையிருப்பில் உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சந்தையில் கோழி இறைச்சி 1 கிலோ 1400 உயர்ந்துள்ளதாக பெஸ்டியன் மாவட்ட கோழி வியாபாரிகள் சங்க தலைவர் MIM இக்பாஸ் தெரிவித்துள்ளார். முட்டையொன்றின் விலை 35 முதல் 40 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மெக்சிகோவில் இருக்கும் போதைப்பொருள் கும்பல்களைச் சேர்ந்த ஆயுத குழுக்கள் போல் இலங்கையிலும் உருவாக்க பல செயற்பாடுகள் நடைபெறுவதாக சர்வதேச தகவல்களிலிருந்து தெரிய வந்துள்ளது. அண்மையில் தெற்கு கடலில் இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்ட 2 ஆழ்கடல் படகுகள் நேற்று முன்தினம் திக்கவுட்ட மீனவ தொழில் துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அதில் 300 கிலோ போதைப்பொருள் இருந்ததோடு ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. 2 AK-47 மற்றும் M16 8 பிஸ்டல் இருந்ததாக கடற்படை அறிவித்திருந்தது. M16 ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட்ட நவீன துப்பாக்கிகளாகும். கடத்தப்படும் சில ஆயுதங்களை கைப்பற்றப்படுகின்றன. பல ஆயுதங்கள் எப்படியோ கொண்டுவரப்படுகின்றன. இந்த போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் பாகிஸ்தானில் உள்ள மெக்ரான் துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்படுகின்றது. அண்மையில் இந்திய கடலோர காவல் படையால் ரவி ஹன்ச என்ற படகு கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இந்தியாவின் இந்து பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ள கட்டுரையில் இந்திய புலனாய்வுத்துறையை மேற்கோள் காட்டி இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இருக்கும் காஜி சலீம் என்ற போதை கடத்தலின் பெரும் புள்ளிய ஆயுதங்களை வழங்குவதாகவும் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் பாகிஸ்தானில் இருந்து அரபிக்கடல் வழியில் இலங்கைக்கு கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது பாரிய ஆபத்தான விடயமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று இருக்கும் போதைக்கு எதிரான நடவடிக்கையால் இந்த ஆயுத குழு உருவாவதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இதற்கு கஞ்சிபாணி இம்ரான் ஹாஜி சலீமுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் இதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டத்திற்கு உனாகுருவை சார்ந்த பரவே சுதா கரந்தனிய சுத்தா கொஸ்கட சுஜி ஆகியோரும் உதவி செய்யக்கூடும் என தகவல்களில் தெரிய வந்துள்ளது. கோப்பாய் போலீஸ் நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் போலீஸ் நிலைய பெயர் பலகை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் வழக்கொன்றின் சான்று பொருளாக போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த படகொன்றும் தீயில் எரிந்துள்ளது. போலீஸ் நிலைய வளாகத்தில் காணப்பட்ட குப்பைகளை நேற்றைய தினம் மாலை வேளை போலீசார் எரித்த வேளை இந்த தீ பரவி பெயர் பலகை, படகு மற்றும் அருகில் நின்ற மாமரம் என்பனவற்றில் பற்றி எறிந்தது. அதனையடுத்து போலீசார் தீயினை அணைக்க நடவடிக்கை எடுத்ததுடன் யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு பிரிவினர் போலீசாருடன் இணைந்து தீயினை அணைத்தனர். எவ்வித உலகளாவிய நெருக்கடிகளும் இல்லாத சூழலில் அரசு திட்டமிட்டு எரிபொருள் வரிசைகளையும் கியூஆர் குறியீட்டு முறைமையும் உருவாக்கி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவிசம் குற்றம் சுமத்தியுள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அடுத்த 2 மாதங்களுக்கு மின்சார தட்டுப்பாடு ஏற்படாது என இளம் தொழில் முனைவோர் மத்தியில் ஜனாதிபதி அளித்த உறுதிமொழி ஒரு வாரத்திலேயே பொய்த்து போய்விட்டது. நாட்டின் பொருளாதார தூண்களான தொழில் முனைவோர் பற்றிய அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு ஜனாதிபதி நாட்டை வழிநடத்துவது கவலைக்குரிய விடயமாகும். கோவிட் பெருந்தொற்று மற்றும் சர்வதேச பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கடந்த காலங்களில் மக்களுக்கு தடையின்றி உணவு மற்றும் எரிபொருளை வழங்க எமது அரசு நடவடிக்கை எடுத்தது. ஆனால் இன்று அத்தகைய நெருக்கடிகள் எதுவும் இல்லாத நிலையில் அரசின் நிர்வாக திறமையின்மையால் மக்கள் மீண்டும் வரிசைகளில் நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் குறித்த பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஸ்ரீலங்கா நியாயன்ஸ் விவகாரத்தில் சாட்சியாளரை அச்சுறுத்தி அரசியல்வாதிகளின் பெயர்களை உள்ளடக்கி வாக்குமூலம் பெற முயற்சிப்பதாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஜேவிபியின் செயற்பாளர் என குற்றஞ்சாட்டி நந்தன குணதிலக்க மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் என தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று ஜனநாயகம் புதைக்கப்பட்டு வருகின்றது என்று தெரிவித்த அவர், போலியான சாட்சியங்களை உருவாக்கி அரசியல் எதிரிகளை சிறையில் அடைக்கும் அபாயமான போக்கை அரசு முன்னெடுத்து வருகின்றது என்றும் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்.
பல்கலைக்கழக விரிவுரைகளை இணைய வழியில் முன்னெடுக்குமாறு அனைத்து துணைவேந்தர்களுக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டினால் ஏற்படும் போக்குவரத்து சிரமங்களை குறைக்கவும் அதே நேரம் கல்வி நடவடிக்கைகளை தடையின்றி தொடர்வதை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தேவைகளை குறைப்பதற்காக விரிவுரைகளை இணைய வழி ஊடாக நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் பல்கலைக்கழக கல்விசார் ஊழியர்கள் தற்போது சாத்தியமான இடங்களில் புதன்கிழமைகளில் வீட்டிலிருந்தே பணிபுரிதல் முறையை பின்பற்றி வருகின்றனர். அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் முழுமையாக இணைய வழியில் முன்னெடுப்பது தற்போதைக்கு சாத்தியமில்லை என்பதால் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்கள் சில நேரடி அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர். பல்கலைக்கழக ஊழியர்கள் முடிந்தவரை ஒன்றிணைந்து வாகனங்களை பகிர்ந்து கொண்டு பயணங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அறிவியல், பொறியியல் மற்றும் மருத்துவ பீடங்கள் போன்ற நடைமுறை பயிற்சிகள் அவசியமான பாடப்பிரிவுகள் குறித்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் வசந்த லீனகை சில விடயங்களை தெளிவுபடுத்தினார். அவையாவன: கோட்பாட்டு ரீதியான விரிவுரைகள் இணைய வழியில் நடத்தப்படும். நடைமுறை பயிற்சிகள் சிறிய குழுக்களாக பிரிக்கப்பட்டு நடாத்தப்படும். உதாரணமாக, ஒரு தொகுதி மாணவர்கள் ஒரு வாரம் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்து தமது செயல்முறை பயிற்சிகளை முடித்துவிட்டு திரும்பலாம். தற்போதைய நிலைமை மேலும் மோசமடைந்தால் COVID-19 தொற்று பரவல் தாக்கத்தை போலவே மாணவர்கள் வீடுகளிலிருந்தே கற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படலாம். இருப்பினும் இது குறித்த இறுதி தீர்மானம் இன்னும் எடுக்கப்படவில்லை. தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் கல்வி தொடர்ச்சியை பேணுவதே எமது முதன்மை நோக்கம் என்றார்.